ஹலோ, குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது ஞாயித்துக்கிழமை சாயந்தரம் பர்ச்சேஸுக்கு போனோம். போயிட்டு எல்லாம் கொஞ்சம் சரி, அடுத்த ஞாயித்துக்கிழமைக்கு இப்போ ஏம்மா பர்ச்சேஸ் பண்ணேன்னு நீங்கள் நினைக்கலாம். சரி, இல்லை எனக்கு வீட்டில் அதிகமாக ஒர்க் இருந்தது. ஞாயித்துக்கிழமை எப்படி இருந்தாலும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டு பிரியாணி, கபாபு இதெல்லாம் செஞ்சேன். ஆனால் நான் எதுவுமே வீடியோ பண்ணிக்கல அது. ஏன்னா நான் ஃபுல்லு பிஸி ஆகிட்டேன். அப்புறம் வரும்போது பிள்ளைங்க வந்து எக்கு சாண்ட்விட்ஜு அப்புறம் பன்னீர் சாண்ட்விட்ச் கேட்டாங்க. வாங்கி கொடுத்துட்டேன். சரி, ஓகே. ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபனுக்கு பதில் எங்கள் வீட்டில் களியும் கீரை வெந்தயக்கீரை கடைஞ்சிட்டு சாப்பிட்டுட்டோம். சரி, ஏன் நான் எப்போவுமே டிஃபனுக்கு பதில் இது எப்போவுமே செய்ய மாட்டேன். ஃபஸ்ட் டைம் தான் நான் செஞ்சேன். ஏன்னா கீரை வாங்கிட்டு 4-5 நாள் ஆயிருந்தது. சரி, அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீரை கடைஞ்சி களி சாப்பிட்டேன். என் ஃப்ரெண்டு கேட்டா, ஏன்னா நீ வந்து காலையில் இது டிஃபனுக்கு பதிலாக இது களி சாப்பிட்ற, உனக்கு ஜீரணம் ஆகுமான்னு கேட்டா. சரி, ஆகும் அப்படின்னு நினச்சி நம்பி சாப்பிட்டுட்ருக்கேன். நான் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எப்போவுமே நைட் டைம் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பிட்டேன். ஒன்றும் எதுவும் எஃபெக்ட் ஆகலை. நல்லபடியாக ஜீரணம் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி, அப்புறம் வந்து நைட்டுக்கு நான் கீரை குழம்புக்கு தாளிச்சது பற்றி சொல்லணும். அதுக்கு தான் இது காமிச்சேன். என்னோடய வீட்டில் மாமியார் வந்துட்டு வடகம் ரெடி பண்ணி வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ஒரு 2-3 கிலோ கொடுப்பாங்க. அதை நான் வருஷம் முழுசாக வச்சுக்குவேன். வடகம் எப்படி எங்கள் அத்தை வடகம் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, ஜீரகம், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இன்னும் எதேதோ மென்த்தை, மிளகு எல்லாமே போட்டு எங்கள் அத்தை வந்து நல்லெண்ணெயிலையும் 2-3 எண்ணெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எப்படி சொல்கிறது, வெயிலில் காய வச்சுட்டு எனக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அதில் தான் நான் கீரை மீன் குழம்பு எப்போ வேணால் ஒரு டைம் மீன் குழம்புக்கு போடுறேன். அப்புறம் காரக்குழம்பு இந்த மாதிரி போடுவேன். ரசம்க்கு அப்படி தான் என்றைக்கோ ஒரு நாள் போடுவேன். மற்ற டைம் போட மாட்டேன். கீரை குழம்புக்கு புதினா சட்னிக்கு சூப்பராக இருக்கும். எப்படின்னா நிஜமாகவே நீங்கள் வந்து கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் விற்பாங்க வடகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. தாளிக்கிறது எடுத்து வந்து நீங்கள் போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். புதினா சட்னி கீரை குழம்பு செம்மையாக இருக்கும். சரி, அப்புறம் திங்கட்கிழமை என்னோடய பையனுக்கு டிஃபனுக்கு நான் என்ன பண்ணி கொடுத்தேன்னா, ஆம்லேட்டு, அதாவது ப்ளைன் ஆம்லேட் கேட்டாங்கன்னு போன இதில் சொல்லியிருப்பேன் விலாகில். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு அவன் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறான், மம்மி ப்ளைன் ஆம்லேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ப்ளைன் ஆம்லேட் செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் கேப்சிகம் சித்ரானா செஞ்சு கொடுத்துட்டேன். அதாவது கேப்சிகம் சித்ரானா வந்து இப்போல்லாம் 2-3 டைம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது 2-3 டைம் சாப்பிட்டுட்டு போர் அடித்ததை அவங்க விடுறாங்க. அப்புறம் வந்து புதினா சட்னியும் தக்காளி கொஜ்ஜும் இது கொய்யாக்காய் ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஏதோ ஒன்று சாப்பிட்டா, ஏதாவது மிக்சடு சாப்பாடு ஏதோ ஒன்று சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் நான் விளக்கு கழுவிட்டு இருக்கும்போது பாருங்கள் வந்து என்னோடது ஃபேஸு எல்லாமே கிளியராக தெரியுது. ஆனால் விளக்கு கிட்ட மட்டும் பிளர் ஆகுது. அது நானே ஃபஸ்ட் டைம் 2 டைம் 3 டைமு எனக்கு அது தெரியல. என்னோடய பையன் வந்து சொன்னான், மம்மி நீங்கள் வந்து கை எல்லாமே கிளியராக தெரியுது, ஆனால் விளக்கு மட்டும் கிளியராக தெரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி ஆகுதுன்னு பாருங்கள். மற்ற வீடியோலாம் நல்லா வருது. மற்ற இடத்துல எல்லாம் நல்லா கிளியராக தெரியுது. நான் விளக்கு மறுபடியும் வந்து கழுவுறதே மறுபடியும் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் டைமு அது என்னன்னே தெரியல, விளக்கு கிட்ட மட்டும் கழுவுறது வந்து பிளர் ஆகுது. அப்புறம் அந்த ஃபீலிங்லேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என்னவா இருக்கு பிரஜு தம்பி வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாமா, இந்த மாதிரி இருக்குது, பிளர் ஆகுது, அங்கே இடம் ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, சாமி ஃபேஸுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பயப்பிடிச்சிக்கிச்சு. சரி, சாமி பொருள் கழுவுறதுக்கு போடக்கூடாதோ அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன்.
சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்களே காப்பாடுங்க கடவுளேன்னு நினச்சிக்கிட்டு, சரி துளசி கட்டைக்கிட்ட நான் இப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன். என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரெடி பண்ணது முன்னாடி பின்னாடி போட்டிருக்கேன். சொதப்பிட்டேன். சரி ஓகே. அப்புறம் வந்து கோலம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் என்ன பூ அலங்காரம் பண்ணும்போதே நான் வந்து வச்சு ரெடி பண்ணி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. எதுக்கு இப்படி ஆயிடுச்சு? விளக்கு கிட்ட ஏன் பிளர்ரா தெரியுது? மற்றபடி எல்லாமே தெரியுது. சரி யோசித்தேன் நான். அப்புறம் என்னாச்சுன்னா, வாராகி அம்மாவோட ஃபேஸ் வந்துருச்சு. அது எனக்கு இப்ப இல்ல. கன்டினியூஸா வாரம் வாரம் வருது. அத நான் வந்து நீங்க பாருங்க, எப்போ அந்த வெத்தலையில அந்த அம்மாவோட படம் எடுத்து வந்து வச்சு, இதோட 2 வருஷம் ஆகுது நானு. போன வருஷத்துக்கோட முந்தி வருஷம் நான் ஓம் சக்தி மாலை போட்டப்போ, காஞ்சிபுரத்தில வாங்குனேன். அந்த அம்மாவ நானும் என் ஃப்ரெண்டு, அவ வந்து பித்தாளையில வாங்குனா, வாராகி அம்மன் விளக்கு வர மாதிரி வாங்கிட்டா. நான் வந்து வெத்தலையிலே சாமி வாராகி அம்மன் படம் கிடச்சிது எனக்கு, வாங்கிட்டு வந்தேன். அது வச்சதுலேருந்தே எனக்கு வந்து வாராகி அம்மன் ஃபேஸு அந்த வாயின்னு சொல்கிறாங்கல்ல, அது கரெக்டாக வந்துட்டுருக்கு. எனக்கு அது கெஸ் பண்ண முடியல. இது என்னவோ அப்படின்னு நானும் விட்டுட்டு இருந்தேன். என்ன கிட்டத்தட்ட 2 வருஷமா இது பார்க்குறேன். அப்புறம் ஒரு நாள் யூடியூப்ல பார்த்தேன். எனக்கு வாராகி அம்மனோட ஃபேஸ் வந்திருக்கு. நீங்க பாருங்க அப்படின்னு ஒரு லேடி அனுப்பியிருந்தது. ஆஹா! என்னடா இது நமக்கு இந்த அம்மாவோட அருள் கிடைச்சது. நம்ம வந்து இது நல்லபடியா காப்பாத்தாம விட்டுட்டேன். கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கே. எனக்கு 2 வருஷமா அந்த ஃபேஸ் வந்துட்டு தான் இருக்கு. என்னோட ஹஸ்பண்டு வாராகி அம்மன் பக்தி எனக்கும் ரொம்பவே இருக்கு. ஆனா அது வந்து எனக்கு தெரியல. எப்படி அது வாராகி அம்மன் ஃபேஸ் தான் வந்திருக்குன்றது எனக்கு தெரியல. சரி ஏனோ தானோ நானும் வந்து பூஜை பண்றேன். பக்தி இருக்கு, விளக்கேத்து பூஜை பண்றேன்றது தான் நான் நெனச்சிட்டுருந்தேன். ஆனா பார்த்தா அந்த அம்மாவோட அருள் எனக்கு இருக்கு. சாமி அந்த அம்மா என்ன காப்பாத்திட்டு இருக்காங்கன்றது நானும் போக 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 வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் நெறைய டைம் என் ஃப்ரெண்டுக்கு, எங்க அத்தை பொண்ணுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபேஸ் வருது அம்மன்கிட்ட அப்படின்னு நான் சொல்லி காமிச்சிருந்தேன். சரி நான் இன்னைக்கு வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாருங்க. அந்த அம்மாவோட அருளும் எல்லாருக்குமே கிடைக்கணும், நல்லா இருக்கணும். யாருக்கெல்லாம் வாராகி அம்மன் பக்தி இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பக்தியாக கும்பிடுங்க. இல்லை ஒன்று காமாட்சி அம்மன் விளக்குல வரும், இல்லை மண் விளக்குல வரும், ஏதோ ஒன்று. நீங்கள் எந்த சாமி விளக்கு நினச்சி வச்சாலும் வாராகி அம்மன் பக்தி இருந்தாலே வாராகி அம்மனோட வாய் ஷேப்பு கண்டிப்பாக நம்ம வீட்டில் விளக்குல கண்டிப்பாக வந்துடும். என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கே தாயே நம்ம அம்மா பட்டு வச்சு, பூ வச்சு, எங்கள் வீட்டுக்கு வாம்மா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணம்மான்னு சொல்லி நான் கும்பிட்டுக்கிறேன். அந்த அம்மாவோட அருள் என் மேலே, என் பிள்ளைங்க மேலே, என் மாமா மேலே, அதாவது என் ஃபேமிலியே நல்லபடியாக காப்பாற்றுற ஒரு அம்மன். என்னோட ஃப்ரெண்டு என்னம்மா வாராகி அம்மான்னு கூப்பிட்றா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு டைமு எனக்கா இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நினச்சிப்பேன். இது பாருங்க. நான் நிறைய டைம் இனிமேல் நான் வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன். நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. வந்து என் ஃப்ரெண்டு ஏன் இவ இப்போ சும்மாவே சொல்லிகிட்ருக்காளே, பார்த்த உடனே என்னம்மா வாராகிம்மான்னு சொல்லுவா. அப்போ தான் எனக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு வாராகிம்மன் பக்தி ஜாஸ்தி, இதுக்கு தெரியல அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு என் ஃப்ரெண்டுக்கு. ஆனால் அவள் சொல்லும்போது நான் யோசிக்கல. அப்புறம் எனக்கு இது வரும்போது தான் இது வாராகி அம்மனோட பண்ணுறது, வாய் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ல வரேன், அப்புறம் இது அவ்வளோதான். எத்தனை விளக்கு ஏற்றிருந்தாலும் வந்துடுச்சு, எல்லா விளக்குலேயும் இருக்குது. அன்றைக்கி நான் பக்தியாக சாமி கும்பிட்டேன். எனக்கு கல்யாணம் அதாவது வெட்டிங் ஆனிவர்சரி வருது. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு உனக்கு நல்லபடியாக நான் பூஜை பண்ணுறேன். 2 நாள் கலந்து போயிடுமா. நீ வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லபடியாக நாங்கள் நல்லா இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிட்டு நான் வந்து விளக்கேற்றினேன். எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு. அவ்வளோதான் என்னோட 20 இயர்ஸ் 19 வருஷம் முடிஞ்சு 20வது வருஷத்துக்கு என்னோட
ஹஸ்பண்ட் கூட நான் லைஃப் வாழ்ந்துட்டு முடிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரம் எனக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தங்கமான ஒரு புருஷன் கிடச்சி 20 இயர்ஸ் ஆகப்போகுது. நான் நல்லபடியாக நல்லா இருக்கணும்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எனக்கு என்னோட வீடியோ பார்த்து பிடிச்சவங்க இருந்தால் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னோட பெரியவங்க யார் யார் பார்க்குறீங்களோ அவங்க எல்லோரும் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த வீடியோவில் ஏதாவது நான் எப்படி சொல்கிறது, நார்மலாக ஏனோ தானோன்னு நான் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வாட்டி என்னோட பசங்க வந்து கேட்டாங்க, நாங்கள் வந்து டாடி மம்மி நீங்கள் நல்லபடியாக என்ஜாய் பண்ணணும், நல்லபடியாக எங்களுக்காக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பசங்களுக்காக நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம். எப்படி சொல்கிறது, பிரியாணி, கபாபு என்னோட ஃபேவரட் சமையல் தான். எப்போவுமே நீங்கள் வீடியோவில் பார்க்குற சமையல் தான். எல்லாம் செஞ்சுட்டு ஒரு 2-3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் மற்றபடி என்னோட அக்கங்களுக்கு ஒரு 2 பேருக்கு நான் வீட்டுக்கு பார்சல் கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா அவங்களால வர முடியாது. அப்புறம் திங்கக்கிழமை காலையில் வீடு இப்படி இருந்துச்சு. சரி ஓகே. அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் வந்து வீடியோவில் சாப்பாடு செஞ்சது ஷேர் பண்ணல. ஏன்னா வந்து இவ எப்போ பார்த்தாலும் சாப்பாடே போட்டுட்ருக்கான்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு. அது ஒன்று எனக்கு வந்து டைமு கிடைக்கல, ரொம்ப பிஸி ஆகிட்டேன் நான். இந்த பக்கம் ஃப்ரெண்டுங்களும் கவனிக்க முடியல. எனக்கு நான் ரெடி ஆகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் எனக்கு 20 இயர்ஸ் ஆகிப்போச்சு என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு அடிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதனால் எனக்கு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வீடியோ பண்ணிக்கணும்னு தோணலை. அது நிஜமாகவே என்னோட ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காக ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க. நான் ஒரு டைம் கேட்டேன்றதுக்காக அவர் எனக்காக ரொம்ப செலவு பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக நான் சாப்பாடு செஞ்சு என் கையார நானே அவங்களுக்கு பரிமாறிட்டு நல்லபடியாக அவங்களுக்கு அமுச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃப் நல்லா இருக்கணும்னா எங்களோட அதாவது அவங்கவுங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபுங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். எல்லோரும் நல்லபடியாக வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். அப்புறம் இது வந்து செவ்வாய்க்கிழமை நான் சப்பாத்தி செஞ்சுட்டு அவரைக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட கிரேவி செஞ்சுட்டு தம்பிக்கு கொடுத்து விட்டுட்டேன். அதை வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம்மளோட ஹஸ்பண்டு நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாலே நம்ம யாருன்னு நினைக்காம வாழ்க்கையே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய வீடியோ பிடிச்சவங்களுக்கு வந்து பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது பிடிச்சான்னு இல்லை, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எப்படியெல்லாம் நான் வந்து நினச்சேனோ அந்த மாதிரி என்னோடய 20 இயர்ஸ்க்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து சாப்பாடு காட்ட முடியலன்னு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.